Good morning students. In today's class we are going to factorize 3x cube minus 45x square y plus 225xy square minus 375y cube. So இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன். இதை ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கிவன் வந்து இந்த கொஸ்டினை நல்லா பார்க்கணும், என்னென்ன இருக்குன்ட்டு. இங்கே கியூப் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்குது, எக்ஸ் ஒய் ஸ்கொயர், அப்புறம் ஒய் கியூப் இருக்குது. ஒரு சிம்பிள்ஸ் எல்லாம் செக் பண்ணணும். இங்கே மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மாதிரி இருக்கா இல்லை செகண்ட் ஃபார்முலா மாதிரி இருக்கான்ட்டு. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா செகண்ட் ஃபார்முலா மாதிரி இருக்குது இல்லை. ஸோ நம்ம வந்து செகண்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன காமனாக இருக்குங்கிறது செக் பண்ணணும். 3 காமனாக இருக்குது. ஸோ நான் அதை வந்து வெளியே எடுக்க போகிறேன், 3. ஸோ 3ஐ வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே என்ன வரும், எக்ஸ் கியூப் மட்டும் வரும். மைனஸ் எவ்வளோ டைம்ஸ், 45 மல்டிப்ளை பண்ணால் 15 டைம்ஸ். ஸோ 3 15s ஆர் 45. ஸோ 15 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 225 எவ்வளோ டைம்ஸ் வரும், 75 டைம்ஸ். ஸோ 75 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஹவு மச் டைம்ஸ் வந்து 375. அதாவது 3 into 125 is what, 375. So 125 y cube. ஓகே, இங்கே வந்து எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இதை வந்து எப்படி இந்த ஃபார்முலா மாதிரி நம்ம கொண்டு வரலாங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே வந்து என்ன இருக்குது, இந்த 3 டேர்ம்ஸுமே 5ஸில் இருக்குது. ஸோ ஈச் டேர்மில் வந்து நம்ம 5ஐ வெளியே எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 into x cube minus 3x ஸ்கொயர் 5yன்னு எழுத போகிறேன். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், 5 3s are எவ்வளோ, 15. ஸோ இது அப்படியே தான் இருக்குது, இந்த வந்து வேரியபிள் அப்படியே தான் இருக்குது. நான் வந்து 3x ஸ்கொயர் 5yன்னு மட்டும் எழுதுகிறேன் பிரித்து. ப்ளஸ் 75 எப்படி எழுதலாம், ஸோ 5 5s are 25. 25 into 3 எவ்வளோ, 75. ஸோ 3x மட்டும் எடுத்துகிட்டு y ஸ்கொயர் இருக்குது. ஸோ 5y ஹோல் ஸ்கொயர். ஸோ என்ன வரும், 5 into 5 25, y into y y ஸ்கொயர். ஸோ 25 y ஸ்கொயர்னு வரும். இப்போ 25 into 3 எவ்வளோ, 75. இந்த 75 xy ஸ்கொயர் தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். மைனஸ் அண்ட் 125 y கியூப் எப்படி எழுதலான்னா 5y ஹோல் கியூப். ஸோ 5 into 5 into 5 எவ்வளோ, 125. y into y into y y கியூப். ஓகே, the next step is equal to 3 into, இப்போ வந்து நம்ம இந்த அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம கொண்டு வர ஸ்கொயர் தான் இப்படி எழுதியிருக்கேன். மைனஸ் அண்ட் 125 ஒய் கியூப் எப்படி எழுதலான்னா 5y ஹோல் கியூப். ஸோ 5 into 5 into 5 எவ்வளோ, 125. y into y into y y கியூப். ஓகே, the next step is equal to 3 into, இப்போ வந்து நம்ம இந்த அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் இந்த ஃபார்முலாக்கு. ஸோ இதை வந்து எப்படி எழுதலான்னா இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி ஸ்மாலாக எழுதிக்கலாம், a minus b ஹோல் கியூப். ஸோ இங்கே a இருக்க பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, காமனாக எக்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் இங்கே ஏற்கனவே நம்ம 3 வெளியே எடுத்துட்டோம். ஓகே, ஸோ மைனஸ் b இருக்க பிளேஸில் நமக்கு என்ன இருக்குது, 5y. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி கொண்டு வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் அல்ஜீப்ரிக் எக்ஸ்பிரஷன். ஓகே.